ராஜாக்கள் காலத்தில் இந்த மூர்த்தியானவர் ஒரு பாம்பு புற்றுக்குள்ளே இருந்திருக்கிறார். தினமும் ஒரு பசுமாடு வந்து அந்த பாம்பு புற்றிலே பால் சுரந்திருக்கிறது. அப்போ அங்கே இருந்த அந்தனர் ஒருவர் இதே மாதிரி டெய்லி அந்த பாம்பு புத்தில் பசுமாடு பால் சுரக்கிறதுன்னு அந்த சந்தேகப்பட்டு அந்த புத்தை கடப்பாறையால் இடித்து பார்க்கும்போது அதுலேருந்து ரத்தம் வந்திருக்கு. ஏதோ பாம்பு அடிபட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி மக்களுடைய உதவியால் அந்த புற்றை விலக்கிட்டு அங்கே பார்க்கும் பொழுது முருகன் திருவேணி இப்பொழுது எப்படி இருக்கிறதோ அதே போல புற்றுக்குள்ளே இருந்திருக்கிறது. முருகனின் கையில் அந்த கடப்பாறை பட்டு முருகன் கையானது பின்னமாகி கருங்கல் விக்கிரகத்திலிருந்து ரத்தம் வடியக்கூடிய அற்புத காட்சியை கண்டு பயந்து போய் அரசரிடத்திலே சொல்ல, சோழர் காலத்து அரசர்கள் இந்த கோயிலை பின்பு ஏற்படுத்தி இந்த ஸ்வயம்பு மூர்த்தியாக தோன்றிய சுப்பிரமணிய சுவாமியை ஆராதனை செய்துள்ளார்கள். இதை வ.உ.சி அவர்கள் அவர்களுடைய தமிழ் புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள்.